ரீசென்ட்டா சவுத் இந்தியன் சினிமால உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எல்லாமே தொடர்ந்து பிளாக் பஸ்டரா மாறிட்டு வருது. அந்த வரிசையில 2025ல மலையாளத்துல பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் லோகா சாப்டர் 1. இந்த படத்த டாமிக் அருண் அப்படின்றவரு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. கல்யாணி பிரியதர்ஷினி இந்த படத்துல மெயின் லீடா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஜாக்ஸ் பிஜாய் அப்படின்ற ஒரு மியூசிக் பண்ணாரு. ஒரு ஃபேண்டசி கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வந்த ஒரு படம். இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 30 கோடிங்க. ஆனா கலெக்ஷன் பண்ணது 300 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணி ஒரு மெகா பிளாக் பஸ்டரா மாறுனுச்சு. யாருமே எதிர்பார்க்காம ஹிட் ஆச்சு. இத தொடர்ந்து நம்ம ராதிகா சரத்குமார் 2026ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் தாய் கிழவி. இந்த படத்த சிவகுமார் முருகேசன் அப்படின்றவரு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. முழுக்க முழுக்க ஃபேமிலி டிராமாவை பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு என்டர்டைன்மெண்டான படம். இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 10 கோடி ரூபாய். நம்ம எஸ்கே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஆனா கலெக்ஷன் பண்ணது 70ல இருந்து 80 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணி மெகா பிளாக் பஸ்டரா மாறி இருக்கு. படத்தோட பட்ஜெட்டை விட 7 மடங்கு அதிகமா இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. சமந்தா இவங்களோட கம்பேக்கா தெலுங்கு அண்ட் பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸ் ஆகி இருக்க ஒரு படம் தான் மா இன்டி பங்காரம். இந்த படத்தை நந்தினி ரெட்டி அப்படின்றவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமாவை பேஸ் பண்ணி வந்த ஒரு படங்க. இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ்ல நம்ம சமந்தா பட்டை கிளப்பி இருப்பாங்க. தாறுமாறு தக்காளி சோறுனே சொல்லலாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 20ல இருந்து 30 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணி மெகா பிளாக் பஸ்டரா மாறி இருக்கு. சமந்தா ஃபேன்ஸுக்கு தரமான ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. சோ சவுத் இந்தியன் சினிமால தொடர்ந்து ஹீரோஸை விட ஹீரோயின்ஸ் எல்லாருமே பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளாக் பஸ்டரா மாத்திட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய உமன் சென்ட்ரிக் பிலிம்ஸ் ரிலீஸ் ஆக காத்து இருக்கு. உமன்ஸுக்கு எல்லாருக்குமே சரியான ட்ரீட் காத்து இருக்குன்னே சொல்லலாம். இந்த 3 படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா